அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கிருத்திகா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். இறைவன் அருளால நீங்களும் உங்க குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோவை நான் தொடங்குறேங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய திருப்புகள் நம்ம நிறைய விதமாக பரப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் நானும் நீங்களும் இணைஞ்சு இது வரைக்கும் 3000க்கும் மேல நிறைய இடத்துல ஞானதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, திருப்புகள் ஒரு பக்கம் ஞானதானம் போய்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு திருப்புகள் பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதை அப்படியே ஒரு தொடரா கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட்டு பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இனி அடுத்ததாக கூட்டு பாராயணம் செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு. எப்ப இருந்து நம்ம பண்ண போறோம், என்ன திருப்புகள் படிக்க போறோம் அப்படிங்கிறத நான் ஒண்ணு சொல்ல போறேங்க. அதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்க புதுசாக இருந்தால் திருப்புகள் புத்தகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு சிறு தொகுப்பு திருப்புகள் புத்தகம் பண்ணியிருக்கோம். இதுல 21 வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முக்கியமான திருப்புகள்களை போட்டு புதிதாக படிக்கிறவங்களுக்கு ஒரு பாலமாக இதை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த திருப்புகள் நீங்க வாங்கினாலே, இந்த புத்தகம் வாங்கினாலே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனைக்கும் இதுல சொல்யூஷன் இருக்கிற மாதிரி தேடி தேடி ஒவ்வொன்றா எடுத்து நான் போட்டிருக்கேன். இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு, நித்யா சகோதரிக்கு நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. அதே சமயம் அடுத்தது நம்ம சுவாமி மலைக்கு ஞானதானம் பண்ண போறோம். இந்த ஞானதானத்துல நீங்க உங்க சார்பாக சுவாமி மலையில அடுத்த மாதம் உங்க கையால இல்லாட்டியும் உங்களுடைய சார்பாக நாங்க கொண்டு போய் அங்க சேர்க்கிறோம். நீங்க அதுல பங்கு பெறணும்னா உங்க பேரை இதே வாட்ஸ்அப் நம்பர்ல சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க சார்பாக எத்தனை புக்கு நீங்க சொல்றீங்களோ அத்தனையும் சுவாமிமலை முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு அங்க போய் சேரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இன்னும் சுவாமிமலை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோல இன்னும் டீடைல்டா போடுறேன். சரி, இப்ப நம்ம பாராயணம் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய இன்னும் திருப்புகள் பரப்பக்கூடிய வேலைகள் நமக்கு இருக்கு. அதே சமயம் திருப்புகளை நம்மளும் நிறைய கத்துக்க வேண்டிய வேலைகளும் இருக்கு. அதையெல்லாம் சரியாக ஒரு திட்டமிடுதலோட நான் உங்களை வழி நடத்தி கொண்டு போறேன். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டா, சரி, நிறைய இடத்துல நீங்க மனசாரங்க அப்படி அள்ளி கொடுத்துருந்தீங்க, எனக்கு 50 புக்கு கொடுங்க, 100 புக்கு கொடுங்க அப்படின்னு. இல்லாதவங்க கூட எப்படியாவது எனக்கு 1 2 என் பேர்ல கொண்டு போய் அங்க சேர்த்திடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி சொன்னீங்க. ஏன்னா என்னால அங்க போக முடியாது, நீங்க போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. சரி, வெளியில இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு திருப்புகள் தெரியும், நம்ம பாடுறோம், அந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு 10 திருப்புகளாவது நம்ம எடுத்துக்கணும். ஒரு மாசத்துக்கு 1ன்னு போட்டா 12 திருப்புகளாவது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணுங்க. அதுவே கம்மி தான். ஆனா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது என்னால முடியாது அப்படிங்கும் போது வெறும் 12வது எடுத்துக்கணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்குவேன். இதுக்கு மேல முடிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு 2 ஒரு 4 திருப்புகள் வரைக்கும் கூட மனப்பாடம் பண்ணுங்க. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 50 திருப்புகளாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும், இப்ப சுவாமிமலைக்கு போனா சுவாமிமலை திருப்புகள் பாடலாம், பழனிக்கு போனா பழனி திருப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான கோவில்ல ஒன்னொன்னா எடுத்து நீங்க தேர்ந்தெடுத்து கூட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வகையில நான் இன்னைக்கு பழனி திருப்புகள் எடுத்திருக்கேங்க. இந்த திருப்புகள் பற்றி நான் முக்கியமா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு அது என்ன திருப்புகள்னு சொல்லிடுறேன். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் கர்ம வினை அப்படின்னு ஒண்ணு பெருசா நிற்கும். கர்ம வினையா, நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க போய் நம்ம திரும்பி பார்த்தா நம்ம யாருக்குமே எதுவுமே பண்ணலையே, எந்த ஒரு கஷ்டமுமே நம்ம கொடுக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு கேட்டா பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நம்மளை சுத்தி இருக்கு. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கோம். ஒருவேளை நம்ம முன்னவர்கள் நிறைய பேருக்கு தான தர்மம் எல்லாம் பண்ணி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல நம்ம முன் ஜென்மத்துல யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே, நம்ம யாரு என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோங்கிறத தவிர நமக்கு தாத்தா பாட்டின்னு பார்த்தா ஒரு 2 தலைமுறைக்கு மேல நம்ம பாட்டியை தாண்டி பார்த்தா யாருமே தெரிய மாட்டாங்க. ஆனா எங்கேயோ இருந்து ஒரு பாவம் வருது, அந்த இதுல வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இனி நடக்கிறது எல்லாம் நல்லதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப இருந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கும் முருகப்பெருமானுடைய துணை கண்டிப்பாக வேண்டும். அப்போ நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய தானங்களை தர்மங்களை இப்போ இருக்கிற தலைமுறையினர் கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அன்னதானத்துல பங்கு பெறுறீங்க, ஞான தானத்துல பங்கெடுக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அடுத்த உயிர்களுக்கு எல்லாமே செய்யறீங்க. நம்ம வீடியோ கேட்டுட்டு கூட லாஸ்ட் வீக் ஒரு தம்பி சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம பிரச்சனையே பெருசு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்க்கா, ஆனா உங்க வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இப்ப எப்படி ஆயிட்டேன்னு சொன்னா, ஒரு உயிருக்கு நமக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம கஷ்டம் நம்மளோட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் தண்ணி வாங்கி கொடுக்குறேன். இப்பெல்லாம் வந்து சாப்பாடு நல்லா ஹோட்டல்லயே போய் நல்லா வாங்கி 2-3 பேருக்கு கொடுக்குறேன். மனசு ரொம்ப திருப்தியா இருக்குக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு கண்ணோட நான் இப்ப எல்லாத்தையும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நிறைய பேரு நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம், இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சரி நமக்கும் சரி நல்லது பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இனி மேலும் கர்ம வினைகள் சேராம இருக்கணும். கர்ம வினைனா எப்படி சேரும்? நம்ம ஒரு உயிரை கஷ்டப்படுத்தும் போது சேரும். மனதாலையோ உடலாலையோ எதால நீங்க ஒரு உயிரை கஷ்டப்படுத்தினாலும் அந்த உயிர் உங்க கூட நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டா கண்டபடி பேசிக்கிறாங்க, என்ன வேணாலும் திட்டிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கஷ்டப்படுத்துறோம், அப்ப அந்த இடத்துல பண்றதும் கர்ம வினை தான். அதே மாதிரி ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து நீங்க கண்டபடி திட்டுறீங்க, ஏன்னா என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு திட்டும் போது அவங்கள வந்து தேவையில்லாம வருத்தப்படுத்தும் பொழுதும் அதுவும் கர்ம வினை தான். அதே மாதிரி 3வது மனிதர், இப்படி யாரா இருந்தாலும் சரி, ஈயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம யாருக்குமே எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது கர்ம வினைக்குள்ள ஆட் ஆயிடுது, டக்குன்னு வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி நீங்க போய் ஒரு நல்லது செய்யும் போது அதுவும் நல்லதுல வந்து சேர்ந்துருது. அப்ப எதோட வெயிட் அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை, நம்ம தலைமுறையோட வாழ்க்கை, இப்படி எல்லாமே நம்ம செயல்ல ஒரு இடத்துல வந்து இணைஞ்சுதான் நிக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தா அதை கழிச்சுக்கலாம். அப்படி இருக்க முருகப்பெருமான் கிட்ட போய், அப்பா இனிமேல் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும், அதாவது கர்ம வினைகளையும் சேர்த்திக்க கூடாது, எந்த ஒரு தீய பழக்கங்களும் என்கிட்ட இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு கர்ம வினை சேராம என்னை பார்த்து என்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு கேட்கிற ஒரு பாடல் இருக்குங்க. அந்த பாடல் தான் நம்ம அடுத்த 21 நாளுக்கு பண்ண போறோம். எப்ப பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த சஷ்டி 20ஆம் தேதி வருது இல்லைங்களா, சனிக்கிழமை, அன்னைக்கு இருந்து கூட்டு பாராயணம் செய்ய ஆரம்பிக்கலாம். காலையில எழுந்து நீங்க வந்து ஒரு 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க வந்துட்டு குளிச்சுட்டு இதை வந்து பாட ஆரம்பிக்கலாம். அப்படி குளிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நோட்ல எழுத ஆரம்பிக்கலாம். ஏன்னா எப்பவுமே வயதானவர்கள் இருப்பீங்க, முடியாதவர்கள் இருப்பீங்க, சில காரணங்களால என்னால இதை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறவங்களும் இருப்பீங்க. அவங்க மட்டும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்களால எப்ப முடியும், காலையில முடியுமா ஈவினிங் முடியுமா அப்படி வச்சுக்கோங்க. பொதுவா காலையில 5 மணிக்கு மேல எழுந்திரிச்சு இங்க வந்து பண்ண ஆரம்பிக்கலாங்க, இதை பாட ஆரம்பிக்கலாம். அப்படி இந்த பாடல்ல என்னதான் இருக்குங்க, என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பாடல் வந்து பழனி திருத்தலத்திற்கான திருப்புகழ் எண் 107, பழனி திருத்தலத்திற்கான திருப்புகழ் பாடல் அபகார நிந்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடியது. இப்ப அதோடைய பாட்டு என்ன, அதோட பொருள் என்ன அப்படிங்கறத ஒண்ணுதான் நான் சொல்லிடுறேன். இது வந்து நீங்க எங்க கூட சேர்ந்து 21 நாளுக்கு கூட்டு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்க கீழே இருக்கிற, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற அந்த பர்டிகுலரான வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க இணைஞ்சுக்கோங்க. நாங்க தினமுமே நீங்க இதை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க கேட்க ஆரம்பிப்போம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டா இருக்கும். நீங்க மறந்துட்டாலும் சரி, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்க கொடுக்குற அந்த ரிமைண்டர் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்க குரூப்ல ஜாயின் பண்றதா பண்ணிக்கோங்க. இல்ல நானே கரெக்டா பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னா நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. திருப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போயிடலாம். குரூப்ல இருக்கிறவங்களும் நிறைய நாளா கேக்குறாங்க, டெய்லியும் எங்களை பழக்கப்படுத்திட்டீங்க திருப்புகளோ ஏதோ ஒண்ணு படிக்க சொல்லி, இப்ப கொஞ்ச நாளா நிறுத்தி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த திருப்புகள் ஞானதானத்தை தான் நிறுத்தி வச்சுட்டேன். ஆனா இனிமேல் எந்த ஒரு காரணம் சொல்லி அதை நிறுத்துறதாக இல்லை. ஏன்னா நீங்க நிறைய திருப்புகள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள இப்ப வந்திருக்கு. அதை வந்து கண்டிப்பா அது தொடரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் இப்ப உறுதியா இருக்கிறேன். அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சேன். அபகார நிந்தை. அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. இவமாமுகன் தனக்கிளையோனே, இமவான் மடந்தை தமிபாலா, ஜெபமாலை தந்த சத்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாளே,
திருவாவினன்குடியுடைய திருப்புகழ் இது. இதுல வந்து இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். பிறர்க்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும், நமக்கு ஒரு தீமை வந்து மத்தவங்களுக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நிந்தனை வந்து நமக்கு வந்துடும் இல்லைங்களா. அந்த நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும், அதுதான் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அப்படின்னா, பிறருக்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாம அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது வந்து அறியாத வஞ்சரை குறியாதே, நன்னெறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும். நல்லவங்க கூட நான் சேரணும் இல்லைங்களா. நிறைய கெட்ட பழக்கம் பாத்தீங்கன்னா மத்தவங்க கூட வந்து ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள்ல வரதான் அவங்க ஈஸியா நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் இந்த கால குழந்தைகள் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவாங்க. கெட்டதுதான் நல்லதை விட ஈர்க்கும் நம்மளை, அப்படி மாயாஜாலம் காட்டி அப்படி இழுக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கூட நான் சேர்ந்துடக்கூடாது. நன்னெறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும். இந்த திருப்புகளை நம்ம எப்படி காப்பாத்துதுன்னு பாருங்க. நல்ல பழக்க வழக்கம் இல்லைன்னா அவங்களோட நம்மளை சேர்த்தாது. நல்ல இது வினை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கர்ம வினையில நம்மளை கொண்டு போய் அந்த சிக்க வைக்காது அப்படின்னு 2 வரியிலேயே அழகா சொல்லிட்டாங்க. அடுத்ததாக, நீ எனக்கு அருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைத்து உன் திருவருளை பெற மாட்டேனோ அப்படின்னு சொல்லி அப்படியே அத வந்து ஒரு ஏக்கமா கேட்கிறாரு. உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைத்து அருள் பெறுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஓம் அப்படிங்கிற அந்த உபதேச மந்திர பொருளாக இருக்கலாம். அதை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகன் தனக்கு தம்பியானவனே அப்படின்னு சொல்லி, விநாயகருடைய தம்பியே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவரை வந்து அவருடைய புகழ சொல்றாங்க. இமமா முகன் தனக்கு இளையோனே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த லைன் இமவான் மடந்தை உத்தமி பாலா அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் உத்தமியின் பிள்ளையே அப்படின்னு சொல்லி, பார்வதி தேவியோடைய குழந்தையே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜெபமாலை தந்த சத்குரு நாதா, ஜெபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு, திருவாவினன்குடி பெருமாளே, திருவாவினன்குடி அப்படிங்கிற ஒரு பதியில் வாழக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த திருப்புகள் தான் நம்ம அடுத்த 21 நாளுக்கு பாராயணம் பண்றோம். ஆனா 20ஆம் தேதி தாங்க வருது, இப்பவே சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டா, அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இந்த வரிகளை நீங்க மனப்பாடம் பண்ணுவதற்கான ஒரு நாளாக எடுத்துக்கோங்க. தினமும் இந்த திருப்புகள் என்னன்னு பாருங்க. இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். திருப்புகள் புத்தகம் இருக்கிறவங்க நீங்க அதுலயே எடுத்து பார்த்துக்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல நீங்க வந்து டெய்லியும் இதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா இதை ஒரு 6 முறையோ 11 முறையோ அழகா பாடிடலாம். இது வந்து கர்ம வினைகள்ல இருந்து நம்மளை காக்கும். தீயவர்களுடன் நம்ம நெருங்க விடாது. தீய பழக்கங்களுக்கு அடிமையாக விடாது. கர்ம வினைகளை செய்ய விடாது. இந்த மாதிரி நம்மளை காத்தருளக்கூடிய ஒரு முக்கியமான திருப்புகள் தான் வந்து திருவாவினன்குடி திருப்புகள். இதை வந்து நம்ம அடுத்த 21 நாளைக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ இதுல வேற யாராவது இணையணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களையும் நீங்க சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு 6 முறை 11 முறை, இல்ல எனக்கு இதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒரு தீய பழக்க வழக்கத்துல என்னோட தம்பியோ அக்காவோ யாராவது ஒரு சொந்தமோ என்னோட கணவனோ மனைவியோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை அங்க இருந்து எடுக்கிறதுக்கும் நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் அட்வைஸ் பண்ணி நிக்க வேண்டாம், போய் மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணிக்காதீங்க. இந்த திருப்புகள் பாடிட்டு, அப்பா உன் கையில கொடுத்துட்டேன், அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்து எங்க கிட்ட நல்லபடியா சேர்த்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவங்கள திருத்து, கண்டிப்பா அவங்கள மாத்து, உன்னால முடியும். அவங்களுக்கு பதிலாக நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ அவங்கள இந்த மாதிரி பழக்கத்துல இருந்து விடுவடவை அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் அவங்கள அங்கிருந்து வர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான திருப்புகள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பா இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. நீங்களும் பங்கு வருவீங்கன்னா, ஆமா எனக்கும் ஆர்வம் இருக்கு நானும் பண்றேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. சோ மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சோ இதுல நிறைய திருப்புகள் இன்னும் நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். நிறைய நல்ல காரியங்கள்ல ஈடுபட போறோம். நிறைய ஞானதானம் பண்ண போறோம். இன்னும் திருப்புகளை ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க போறோம். நம்ம எல்லாரும் இணைந்தால் கண்டிப்பாக சாத்தியம்னு ஏற்கனவே நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் நிறைய பண்ணலாம். திக்கெட்டும் திருப்புகள் பரவட்டும். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம்.